ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் இங்க சாவித்திரியும் சித்ராவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் ஈஸ்வரியும் தாமரையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எந்த விஷயமே நடக்க மாட்டுது. இப்படியே விட்டா இந்த வள்ளி திருமண நாடகம் நல்லா முடிஞ்சு அந்த மாலை கிடைக்கிற மாலையே தமிழ்ச்செல்வியை சேர்ந்து போட்டுட்டாங்கன்னா அவங்க பரிகாரம் முடிஞ்சிருமே, அவங்க சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா, என்ன பண்ணுறது தெரியலேன்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணும் இந்த பக்கம் அம்மா பொண்ணும் யோசனை பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியும் நிறுத்தணும், அந்த நாடகத்தை நிறுத்தணும், என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணுற நேரத்தில் என்ன ஆகுது, ஈஸ்வரி என்ன பண்ணுறா, உடனே சாவித்திரி கிட்ட போயிட்டு ஒரே டவுட், என்ன இது வரைக்கும் விஷயம் நடந்திருக்கணுமே, எதுவுமே நடக்கலையே, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட போயிட்டு, என்ன சாவித்திரி இப்போ நாடகம் வேறு முடிய போகுது, இந்த நாடகம் முடிஞ்சிச்சுன்னா தமிழ்ச்செல்வியும் சேதும் ஒன்றா ஆயிடுவாங்க, நீ எதுவும் பிளான் பண்ணலையான்னு கேட்குறாங்க. ஏன் என்னை பார்த்தா இப்படி பிளான் பண்ணுறமே தெரியுதா, இவ்வளோ அக்கறையாக பேசுகிறீங்களே, நீங்களே பிளான் பண்ணி அதை கெடுக்க வேண்டியதானே, ஏன் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் அண்ணனை மாட்டி என்னை ஊருக்குள்ளே தள்ளி வச்சிட்டாரு, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இதை வரையா நாங்கள் மட்டும் மாடி முழிக்கணும், நீங்கள் மட்டும் ஜாலியாக கொண்டாடணும் மாத்தாச்சு, நீங்களே முயற்சி பண்ணி பாருங்களேன்னு சொல்கிறாங்க. சரி ஈஸ்வரி எனக்கு என்னம்மா, எப்படின்னா போங்க, நம்ம இதை கண்டுக்கலன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொடி வச்சு பேசிட்டு ஈஸ்வரியும் அவங்க பொண்ணு சித்ராவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த நேரத்தில் சாவித்திரி தாமரையும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரவே கூடாதுமா, அந்த ராஜாங்க அசிங்க அவமானம் படணுமா, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மா இந்த சபையை கலைக்கணும்னா ஒன்று பண்ணலாமா, நம்ம இந்த இடத்துல பாம் வேறு வச்சுருக்காங்கன்னு சொல்லிடம்மா, அதை கேட்டோன்னே எல்லாம் அலறிச்சிட்டு ஓடிடுவாங்கல்ல, நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டத்தில் தூங்குற ஒரு ஆளுக்கு இருந்து செல்ஃபோனை திருடிட்டு வந்து நம்ம தாமரை என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அதிகாரிக்கு கால் பண்ணுறாங்க. பல இடத்துல நாங்கள் குண்டு வச்சுருக்கோம், நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு, உடனே காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு, ஏமா உனக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, இந்த மாதிரி பொய் புகார்லாம் சொன்ன வச்சுக்கோ, உன்னை தூக்கி கூண்டில் போட்டுருவேன்னா நினச்சிட்டு இந்த நேரத்தில் வந்து பாம் வச்சுருக்கான் பூம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, வேமா ஃபோனை அவ்வளோதான் நீ அப்படின்னு திட்டிடுறாங்க. இதை கேட்டு பயந்த தாமரை, அச்சோச்சோ இந்த ஆள் வேறு என்ன எப்படி பேசுகிறாரு, அம்மா இது வேலைக்கு ஆகாதுமான்னு அப்படின்றாங்க. இந்த வேலைக்கு ஆகாதுமான்னு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எந்த வேலை நீ உருப்படியே சரியாடி, எனக்குன்னு வந்து நீ பிறந்திருக்கே என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு சாவித்திரி அவங்க பொண்ணு தாமரை திட்டிகிட்டு இருக்கா. அவங்களோட பிளானும் புஷ்பானமாக ஆயிடுச்சு. இங்கே வள்ளிமுருகன் நாடகம் வந்து நல்லா ஜோராக நடந்துட்டுருக்கு. அப்போ தான் மலர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த வள்ளிய முருகனும் பார்த்தா நம்ம சேதும் தமிழ்ச்செல்வி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. சேதுவ முருகனாகவும் வள்ளியா தமிழ்ச்செல்வியும் கற்பனை பண்ணி ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை முருகன் வள்ளி திருமணமும் நடந்தது, அந்த மாலையை தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் கிடச்சிடுது. அவங்களோட பரிகாரமும் முடிஞ்சிடுதுங்க. இதோட இனிமேல் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த குடும்பமே ஆசையாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எதுக்குமே பாருங்களேன், எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி முகத்தில் ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லை. ஏதோ கடமைக்கு சொன்னாங்களேன்னு செஞ்சிட்ருக்காங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்றது அவங்க தான் வெளிப்படையாக எல்லாக்கிட்டையும் சொல்லணும். தமிழ்ச்செல்வி சேதுவும் ஒன்றா இருக்கணும் தான் எல்லாருக்கும் ஆசை. அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க தெரியல மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.